அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போது தரிசனத்துக்காக வந்திருக்கின்ற கோயில் மீனம்பாளையம் அருகே உள்ள பெரிய குமாரபாளையத்தில் அமர்ந்திருக்கின்ற பிரம்மாண்டமான திருச்சுற்றினை கொண்ட நாகநாத சுவாமி கோயில், நாகேஸ்வரர் கோயில் என்றும் வழங்கலாம். கிட்டத்தட்ட கொங்கு சோழர்கள் காலத்தில் 1100 ஆண்டுகளுக்கு முன்னால் அமைக்கப்பட்ட இந்த கோயில் கால வெள்ளத்தில் பல்லாயிரக்கணக்கான மனித உயிர்களுக்கு வரம் தந்து சிதைந்து போனது. அந்த சிதைந்த கோயில் மீண்டும் 20 ஆண்டுகளுக்கு முன்னதாக திருப்பணி செய்யப்பட்டது இப்போது நாம் காணுகின்ற இந்த காட்சியாக இந்த கோயில் அமைகின்றது. மூலவர் நாகநாதர். கோயிலினுடைய மூலக்கருவறையின் பின்பக்கம் கொங்கு சோழர் காலத்து 3 கல்வெட்டுக்கள் இடம்பெற்றிருந்தன. விக்கிரம சோழ கலிமூர்க்கன் என்கின்ற மன்னன் 1000 1014 வரை இந்த கொங்கு பகுதியை ஆண்டதாகவும், சோழ நாட்டிலிருந்து இங்கே வந்து தங்கு படையெடுத்து தன்னுடைய சோழ சாம்ராஜ்யத்தை கொங்கு பகுதியில் நிலைநாட்டியதாகவும் கொங்கு நாட்டு வரலாற்று நூல்கள் எடுத்துச் சொல்கின்றன. அந்த வகையில் இந்த கோயிலானது கொங்கு சோழர்களால் கட்டப்பட்டது என்பது உறுதியாகின்றது. தமிழ்நாடு அரசினுடைய தொல்லியல் துறை கோவை மாவட்ட கையேடு நூல் இந்த கோயிலை கொங்கு சோழர் காலத்தை சேர்ந்ததாகவும், கோயிலிலே 3 கல்வெட்டுக்கள் இடம்பெற்றதையும் பதிவு செய்திருக்கின்றன. இப்போது இந்த கோயிலினுடைய திருச்சுற்றிலே அந்த எழுத்துக்கள் செதுக்கப்பட்டு புதிதாக புனரமைக்கப்பட்ட போது சிதைந்திருக்கின்ற நிலையில் இருக்கின்றன. எழுத்துக்களை படிக்க முடியாதபடி இருக்கின்றன. ஊர் மக்களினுடைய ஒத்துழைப்போடு கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த கோயில் மீண்டும் புனரஸ்தானம் செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த கோயிலினுடைய அமைப்பே வெளிப்பிரகாரமும் ஒவ்வொரு தனித்தனி சன்னதியும் சிறப்பு கொண்டதாக அமைகின்றன. இந்த கோயிலினுடைய நந்தியானது பிரம்மாண்டமாக இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். இந்த நந்தியானது கிட்டத்தட்ட தரையிலிருந்து 4 அடி உயரம் கொண்டதாக அற்புதமாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இது புதிய நந்தி தான். பழைய நந்தி எவ்வாறு இருந்தது என்று அறிய முடியாதபடி இருக்கின்றது. அதனுடைய அமைப்பே வித்தியாசமாக கொண்டதாகவும் கம்பீரமாக நேர்கொண்ட பார்வையாக இருக்கும். நிறைய கோயில்களில் நந்தியானது ஒரு பக்கம் தலையை சார்த்த நிலையில் தான் காணப்படும். ஆனால் இங்கே சிவனை நேருக்கு நேர் சந்திக்கின்ற அமைப்பிலே வணங்கி தவம் செய்கின்ற நிலையிலே இருப்பதை பார்க்கலாம். உயிரோட்டம் உள்ள நந்தி மண்டபமாக இது அமைகின்றது. இந்த நந்தியின் நேர் எதிரே மேலே சுதை சிற்பமாக பிரதோஷ நாயகர்கள் இடம்பெறுகிறார்கள், நந்திகள் இடம்பெறுகிறார்கள். முன் மண்டபத்தில் கண்ணப்ப நாயரனுடைய வளைவானது இடம்பெறுகிறது. நில்லு கண்ணப்ப நில்லு கண்ணப்ப என் அன்புடை தோழ நின்னு கண்ணப்ப என்கின்ற வகையிலே கண்ணப்ப நாயனார் சிவனுக்கு கண்ணை அப்புகின்ற காட்சியும், அங்கே சிவபெருமான் இனிமையும் கண்ணை பிடுங்க வேண்டாம் என்கின்ற நிலையிலே அவருக்கு காட்சி கொடுத்து அவருடைய பக்தியை மெச்சுவதாகவும் அமைகின்ற இந்த திருக்காலத்திநாதனுடைய காட்சியானது நாகேஸ்வரமுடையாக சுதை சிற்பமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த பக்கம் பார்த்தீங்களானால் கொங்கு நாட்டுக்கே உரிய முதலை உண்ட பாலகனை சுந்தரர் மீட்டுகின்ற அந்த சுதை சிற்பமும் காணப்படுகின்றது. அற்புதமாக கோபுரத்தின் அமைப்போடு விமானத்தின் அமைப்போடு முன் மண்டப வாயிலானது காட்டப்படுகின்றது. அடுத்ததால் உள்ளது போல இருக்கின்ற அந்த மண்டபம் நந்தி மண்டபம். அதுக்கு அடுத்தால் போல் இருக்கின்ற இந்த பிரம்மாண்ட மண்டபம் 12 தூண்களை கொண்டதாக அமைகின்றது. ஒரு ஜாதகத்தில் 12 கட்டங்கள் இடம்பெறும். ஒவ்வொரு அந்த தூணும் ஒரு ஜாதகத்தினுடைய ஒரு கட்டத்தை குறிக்கும். ஒவ்வொரு கட்டத்திலேயும் ராகு அமையலாம், கேது அமையலாம். அது அவர்களுடைய கர்மாவை பொறுத்து அமையும். அந்த வகையிலே இந்த ஜோதிட அடிப்படையிலே இந்த தூண்களானது பக்கத்துக்கு 6ஆக 12 தூண்கள் நவகிரக மண்டபமாக அற்புதமாக வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன. இதில் இருக்கின்ற கருவறையானது மிக அற்புதமாக வடிவமைத்து பார்த்துக்கலாம். எங்கிருந்து பார்த்தாலும் கோயிலினுடைய வளாகத்தில் எங்கு நின்று தரிசித்தாலும் மூலவரை வணங்குகின்ற வகையிலே மிக உயர்ந்த மண்டப பீடமாக இருக்கின்றது. கிட்டத்தட்ட தரையிலிருந்து 15 அடி உயரத்திற்கு மேல் இந்த மேல் விதான கட்டுமானம் அமைந்திருக்கின்றது. இந்த முன் மண்டபத்தில் இருக்கின்ற வசந்த மண்டபமானது ஏற்கனவே சொன்னது போல 12 தூண்கள் 12 ஜாதக கட்டங்களுக்காக அமைக்கப்பட்டு இந்த கிரகங்கள் எல்லாம் இந்த கட்டத்துக்குள்ள அமைகின்ற அமைப்பினை காட்டுகின்ற வகையிலையும், எங்கே ராகு கேது இருந்தாலும் அந்த தோஷமானது இவரிடம் அடிபட்டு போகும் என்ற அமையிலே மூலக்கருவறை அமைத்திருக்கிறார்கள்.
கருவறையில் இருக்கின்ற இந்த சிவலிங்கத்தின் வாயிலை பாருங்கள். மிக அற்புதமாக உயரமாக யானைகள் புகும்படியான அமைப்பினை கொண்டு பெரிய அமைப்பை கொண்டதாக இருக்கின்றது. கஜலட்சுமி சுதை சிற்பமாக இடம்பெறுகிறது. மூல கருவறையினுடைய அந்த பீடம் கிட்டத்தட்ட தரை மட்டத்திலிருந்து அது மூல கருவறையின் தரை மட்டத்திலிருந்து 4 அடி உயரத்தின் மேலாக பானலிங்கமாக மிக பெரிய அளவில் அமைக்கப்பட்டிருக்கின்றார். நாகநாதர் என்கின்ற இந்த அமைப்பு ஒரு காலத்தில் நாகதோஷம் சர்ப்பதோஷம் போன்றவையெல்லாம் கழிக்கின்ற மக்கள் வழிபாட்டு தலமாக என்பதன் அடையாளமாக சட்டப்பட்டிருக்கின்றது. குங்குச்சோழர்கள் காலத்தில் இந்த கோயிலானது பிரம்மாண்ட அமைப்பினை கொண்டதாக இருக்கின்றது. சுற்றியும் மலைப்பகுதியிலும் மலை ஒட்டிய நிலப்பகுதியிலும் இடம்பெற்றதுனால கருநாகங்களுக்கு கணக்கில்லாத அளவில் இருந்திருக்கும். அவற்றிலிருந்து தங்களை காட்டிக்கொள்ளவும் ஜாதக ரீதியாக தங்களுடைய ஜாதகத்தில் இருக்கின்ற ராகு கேது ஆகிய சர்ப்பதோஷங்களை போக்கிக் கொள்ளவும் காலங்காலமாக கொங்கு சோழருக்கு பின்னால் கொங்கு பாண்டியர், அதன் பின்னால் வந்த பொய்சாளர்கள் மற்றும் விஜயநகர சாம்ராஜ்யத்துக்காரர்கள் உடையார் வம்சத்தை சேர்ந்தவர்களால் கிட்டத்தட்ட 400-500 ஆண்டுகள் வழிபாட்டில் இருந்த இந்த கோயில் ஏதோ ஒரு காரணத்தினாலே தெரியவில்லை, அது இயற்கை சீற்றமா அல்லது அந்நிய படைப்போ அழிந்து போய் முற்றிலும் சிதைந்து கலந்து ஒரு குப்பை மேடு போல காட்சி அளித்தது. ஊர் மக்களுடைய இந்த அரிய முயற்சி, தலைவனுடைய கருணை, இந்த இரண்டுமே மீண்டும் இந்த கோயில் உருவாவதற்கு வாய்ப்பாக அமைந்திருக்கின்றது. இந்த மூலஸ்தானத்திற்கு அடுத்தாற் போல திருச்சுற்றிலே நாம் கண்டு கொண்டிருப்பது உடலெல்லாம் நாகங்களை கொண்டிருக்கின்ற சர்ப்ப விநாயகர் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கின்ற விநாயகர் சன்னதி. இது பிற கோயில்களெல்லாம் கன்னிமூல கணபதி என்று அமைப்பிலே இடம்பெற்றிருக்கும். ஆனால் இங்கே இருப்பவர் நாக விநாயகர் என்ற பெயரிலே அழைக்கப்படுகின்றார். உடலிலே நாகங்கள் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அவருடைய தோல் பகுதியிலே இடது வலது பக்க தோள்களிலே நாகங்கள் இருக்கின்றன. பாசம் அங்குசத்தோடு அக்கமாலையோடு அந்த பக்கம் மலர் மாலையோ அவர் சூட்டியிருந்தாலும் அவருடைய 2 காதுகளின் அருகே இந்த நாகங்கள் இருப்பதனாலே இந்த விநாயகருக்கு நாக விநாயகர் என்று பெயர். இவரும் அந்த கொங்கு சோழ காலத்தை கொண்டவர். கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளாக வழிபாட்டில் இருந்து மக்களுடைய அனைவருடைய குறைகளை எல்லாம் போக்கிய பெருமான் இவர். நாக விநாயகர் என்பது மிக பொருத்தமாக நாகங்களை ஏந்தி கொண்டிருக்கின்ற நிலையிலே இந்த சிற்பமானது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு சதுர்த்தி நாளிலும் இந்த விநாயகருக்கு அற்புதமான வழிபாடுகள் நடக்கின்றன. சங்கடகர சதுர்த்தியானது மிகச்சிறப்பாக இங்கே கொண்டாடப்படுகின்றது. இந்த கோயிலிலே கோஷ்ட மூர்த்திகளாக என்ன இருந்தது என்று நம்மால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஏனென்றால் இது 1100 ஆண்டுகள் பழமையான கோயிலாக இருந்தாலும் சிதைவட்ட காலத்தில் இருந்து கற்கள் எல்லாம் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த நிலையிலே அந்த கோபுரத்தினுடைய அமைப்பும் கருவறையுடைய அமைப்பு எவ்வாறு இருந்ததுன்னு கண்டுபிடிக்க முடியாத நிலையிலே ஊர் மக்கள் ஒத்துழைப்பாக எவ்வாறு அந்த கட்டுமானம் இருந்தது என்பதை சிலர் சொல்ல கேட்டு அதே அமைப்பில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது இந்த கோயில். இந்த கோயிலினுடைய அந்த அமைப்பை பாருங்கள். பீடம், சதுரம், குமுதம், நாகபந்தங்கள் எதுவும் இடம்பெறவில்லை. அப்படியே கட்டடத்தை உயராக தூர்த்தி கிடைத்த அந்த கருங்கற்களை கொண்டே அது கிரானைட் பகையிலே இருந்ததனாலே அதை செதுக்கி எடுத்து கோயிலை கட்டுமானத்தை மிக உயரமாக கொண்டிருக்கிறார்கள். இதனுடைய நடுப்பகுதியிலே தான் கல்வெட்டு இருந்ததாக அறிஞர்கள் பதிவிட்டுள்ளார்கள். ஒவ்வொரு பகுதியிலேயும் கிடைத்த கற்களும் வெவ்வேறாக இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். இந்த பீடத்தினுடைய மேற்பகுதியிலேயே அடிப்பகுதியிலேயும் இருக்கின்ற எல்லா கற்களும் கிரானைட், கருப்பு வெள்ளையும் கலந்த கிரானைட் ஆகும். நடுவிலே உள்ள அந்த 2 கற்களும் மாற்றமைப்பு கொண்டதாக இருப்பதை பார்க்கலாம். வெள்ளைக்கல் கலந்த கல்லாக இருக்கின்றது. ஆக கோயில் சிதைந்த போது கிடைத்த அந்த கற்களை எல்லாம் வைத்து முறைப்படுத்தி மிக அழகாக கட்டுமானாக கட்டி இருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 3 தள விமானமாக இது அமைகின்றது. இந்த விமான அமைப்பே தஞ்சை பெரிய கோயிலுடைய அமைப்பை கொண்டதாக எல்லா ஒளிகளும் பஞ்சபூதங்களுடைய சக்திகளும் மூல கருவறையில் இறங்குகின்ற வகையிலே அற்புதமாக உள்கூடு அமைத்து இந்த கோயிலை கட்டியிருக்கின்றார்கள். மிக உயரமான இடத்திலிருந்து இறைவனுடைய நீராட்டு நீர்கள் எல்லாம் வெளியேறும் வகையிலே இந்த நீர்விழும் தூம்பை அமைத்திருக்கிறார்கள். அருகே சண்டிகேஸ்வரருக்கான தனியாக சன்னதி இடம்பெறுகிறது. சண்டிகேஸ்வரர் சன்னதி புதிதாக அமைக்கப்பட்டிருக்கின்றது.
ஏற்கனவே இருந்த சண்டிகேசர் எவ்வாறு இருந்தார் என்று நம்மால் அறியக்கூட முடியவில்லை. இப்போது அமர்ந்திருப்பவர் புதிய சண்டிகேஸ்வரராக இங்கு இடம்பெற்றிருக்கின்றார். அடுத்ததாக நாம் வணங்க செல்கின்ற இந்த சன்னதி தாயாரினுடைய சன்னதி. நாவுக்கு அரசி என்கின்ற புதிய பெயரோடு தனி விமானத்தில் தனி கோபுர விமானத்தோடு கொண்டவளாக இருக்கின்றால், மூல கருவறையினுடைய விமானம் 3 தள விமானமாக இவனுடைய மூலக்கோபுரத்தினுடைய விமானத்தை விட சற்று குறைவான அளவுடையதாக வடிவமைத்திருக்கின்றார்கள். சிற்பங்கள் எல்லாம் மிக அற்புதமான வகையில் ஆங்காங்கே இடம்பெற்று சுதை சிற்பங்கள் ஏராளமாக இந்த கோபுரத்தில் காட்டப்படுகின்றன. இந்த தாயாரினுடைய பெயர் நாவுக்கு அரசி. தனந்தரும் கல்விதரும் ஒரு நாளும் தளர்வறியா மனந்தரும் தெய்வ வடிவந்தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனந்தரும் நல்லென எல்லாந்தரும் அன்பர் என்பவருக்கே கணந்தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே என்கின்ற வகையிலே நலம் தரும் நாவுக்கரசியாக தனி கோட்டத்தில் அம்மா அமர்ந்திருக்கிறார்கள். இதுவும் தனியாக புதிதாக வடிவமைக்கப்பட்ட சிலை போலத்தான் தெரிகிறது. இருந்தாலும் வாரி வழங்குகின்ற வள்ளலாக தாயார் இங்கே காட்சிப்படுத்தப்படுகின்றார். நாவுக்கரசி என்பதற்கு போல அவர் நாவில் விளையாடி நல் வாழ்வுக்கு அடித்தளமாக அமைகின்றதான் இந்த நாவுக்கரசி. தாயாருக்கென்று தனி கோஷத்தும் இல்லை, கோஷ்ட மூர்த்திகளும் இல்லை. ஆனால் விமானம் மட்டும் மிக அழகாக உயரமாக எழுப்பப்பட்டிருக்கின்றது. பஞ்சபூத படிகள் 5 படிகளை கொண்ட வாயிலை கொண்டதாக இந்த படிநிலை அமைக்கப்பட்டிருக்கின்றது. இதன் அருகே முருகருக்கென்று தனி சன்னதிகள் இடம்பெறுகின்றன. இங்கே இருக்கின்ற இந்த முருகரை பற்றி தனி வரலாறு ஒன்று தல வரலாறாக சொல்லப்படுகின்றது. ஓதிமலையில் இருக்கின்ற முருகரை 5 முகம் மட்டுமே இருக்கும் என்றும் அந்த 6வது முகம் இங்குதான் இருக்கின்றது என்றெல்லாம் உள்ளூர் பெரியவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். வள்ளி தேனா சமேத இந்த முருகர் அற்புதமான வடிவமைப்பை பாருங்கள். இவருடைய பிரபாவளியும் கருங்கலிலாய் சட்டப்பட்டிருக்கின்றது. வள்ளியும் தெய்வானையும் இந்த 3 பேரும் இருக்கின்ற இந்த சிற்பமானது வரலாற்று ரீதியாக மிக பழமையானது. கொங்கு சோழர் காலத்தது என்று அறிஞர்கள் கருதுகிறார்கள். வேல் ஏந்தியவில்லை, இப்போ புதிதாக வேல்களும் சேவல் கொடியும் இடம்பெற்றிருக்கின்ற தாயாரனுடைய கைகளிலே தாமரை மலர்கள் ஏந்தியிருக்கின்றார்கள். கருணை பார்வையோடு சிரித்த முகத்தோடு இருப்பதை இங்குதான் நீங்கள் பார்க்க முடியும். முருகனுடைய முகத்தை உற்று நோக்கிறீர்களானால் அந்த சிரித்த முகம் அற்புதமாக இருக்கும். வள்ளியும் தெய்வானையும் புதிய சிற்பம். ஆனால் மூலவராகிய இந்த முருகப்பெருமானுடைய சிற்பமும் காலத்தால் பழமையானது. அதுக்கேற்றாற் போல பிரபாவளியும் கருங்கல்லால் இணைந்த நிலையை பார்க்கலாம். அவருடைய முகத்தில் இருக்கின்ற புன்னகை இந்த சோழர் காலத்து அழகினை எடுத்து காட்டுவதாக அமைகின்றது. இந்த கோயிலில் புதிதாக நால்வருக்கும் சேக்கிலார் பெருமானுக்கும் தனி சன்னதியாக திருச்சுற்றிலே புதிதாக நடந்த திருப்பணியின் போது இந்த சன்னதியான தனியாக அமைக்கப்பட்டிருக்கின்றது. அருகே மிக அழகாக கண்ணப்ப நாயனாருடைய அந்த கதையை அல்லது கண்ணப்ப நாயனுடைய வரலாற்றை சொல்லுகின்ற அந்த சிற்பம் ஓவியமாக வடிவமைக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. சிவன் நெல்லு கண்ணப்ப என்று 2வது கண்ணை கண்ணப்ப நாயனார் தோண்டி எடுத்த போது சொல்கின்ற அந்த காட்சியானது காட்டப்படுகின்றது. நாகத்தை வழிபடுகின்ற வழக்கம் தமிழ்நாட்டில் இருந்தது. பொதுவாக நாக வழிபாடு என்பது பழங்குடி இனத்தவர் வழிபடுகின்ற வழிபாடு. அவர்கள் காட்டிலே வாழ்ந்தபோது இந்த நஷ்ட நாகங்களை பார்த்துக்கிறார்கள். நாகங்களை அடிப்பதனாலும் அல்லது நாகங்களை துன்புறுத்துவதனாலும் வயல்வெளிகளை அல்லது களங்களை எல்லாம் தீயிட்டு கொளுத்தும் போது அதிலே உறங்குகின்ற அல்லது தங்கி இருந்த அந்த நாகங்கள் அழிக்கப்பட்டதனாலும் வீடு அமைக்கும் போதோ கரைகள் அமைக்கும் போதோ நாகப்புற்றினை அழிப்பதனாலும் இப்படி பல்வேறு காரணங்களால் நாகதோஷம் வரும் என்று சோதிட நூல்கள் சொல்கின்றன. அந்த நாகதோஷம் உடையவர்கள் 2ஆம் இடமோ 4ஆம் இடமோ 7ஆம் இடமோ 8ஆம் இடமோ 12ஆம் இடமோ இவை இந்த இடத்திலெல்லாம் ராகு கேதுகள் இருக்குமானால் அவர் நாகத்தினால் மேற்சொன்ன காரணங்களினால் அந்த குற்றமானது நடந்திருக்கலாம் என்று சொல்வார்கள். பொதுவாக கேது என்பவர்
பெண் வழி சமூகத்தை குறிப்பதாகவும், ராகு என்பது ஆண் வழி சமூகத்தை குறிப்பதாகவும் ஜோதிட நூல்கள் சொல்கின்றன. எவ்வாறாயினும் இந்த சர்ப்பங்களுக்கு துன்பம் ஏதோ ஒரு பிறவியில் நாம் செய்திருந்தோமானால் அது அடுத்த பிறவியில் அந்த தோஷமாக நமக்கு குறைபாடாக ஜாதகத்தில் காட்டப்படும் என்பது சோதிட ரீதியான அணுகுமுறை. அந்த சோதிடியான அணுகுமுறையில் இருக்கின்ற போது அந்த தவறுகளை நாம் விரும்பியோ விரும்பாமலோ நமக்கு ஏற்பட்ட அந்த தவறுகளை, அதனால் ஏற்பட்ட பாவங்களை போக்கிக் கொள்வதற்காக சிறுதெய்வ வழிபாடு நடந்தபோது இந்த சிறுதெய்வ வழிபாடு அல்லது மலைவாழ் மக்கள் வழிபட்ட இந்த நாகத்தையும் தனியாக மூலவராக கொண்டு வந்து மூலவராக நாகநாதரை பிரதிஷ்டை செய்கின்ற வழக்கம் கிட்டத்தட்ட 1500 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே நடந்தேறிவிட்டது என்பது தமிழக வரலாற்றை படிப்பவர்களும் மானுடையியலை பற்றி அறிந்தவர்களும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். அந்த வகையிலே பழங்கால இந்த பூர்வீக குடிமக்களினுடைய நாக வழிபாடானது ஊருக்குள்ளே வந்து நாகதோஷம் கொடுக்கின்ற கோயிலாக இந்த கோயில்கள் அமைக்கின்ற வழிபாடு இருந்தது. நம்முடைய தமிழகத்தை கூட நாக வழிபாட்டுக்குரிய நிலமாக சொல்வார்கள். எனினும் நாகரை வழிபடுகின்ற அந்த வழக்கத்தை இந்த மண்ணில் வாழ்ந்த பூர்வீக குடிமக்களும் வழிபட்டு இந்த கோயிலை நிர்மாணம் செய்திருக்கலாம். அது பெருந்தெய்வ வழிபாட்டுக்கு வருகின்ற போது நாகநாத சுவாமியாக சிவன் கோயிலாக உருவெடுத்திருக்கலாம். அவ்வாறு ஜாதகத்தில் இருக்கின்ற நாகதோஷ வழிபாட்டை போக்கின்ற அற்புதமான கோயிலாக கொங்கு பகுதியில் மிக பிரம்மாண்டமாக அமைந்த கோயில் இது. இந்த கோயிலுக்கு வாருங்கள். சிவனுக்கு உரிய வழிபாட்டு பொருட்களை கொடுத்து வழிபட்டாலே அந்த நாகதோஷம் போக்கும் என்பது இந்த கோயிலினுடைய மரபாக காட்டப்படுகின்றது. தனியாக குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட நேரத்தில் இந்த மாதிரி வழிபாடு செய்தால் நாகதோஷம் போகும் என்ற இந்த முறையானது இங்கு பின்பற்றப்படுவதில்லை. சிவனை வழிபட்டாலே, நாகநாதரை வழிபட்டாலே நாகதோஷம் கழிந்து விடும் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த ஊர் மக்கள் இந்த கோயிலே நாகநாதரை வழிபட்டு வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த அற்புதமான ஒரு 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரே கல்லில் புடைப்பு சிற்பமாக செய்யப்பட்ட அற்புதமான சிற்ப வடிவமைப்பு கொண்ட மிக பழமையான கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளை கடந்த அற்புதமான ஒரு பைரவர் இங்கே இடம்பெறுகிறார். சோழர் கால கலைப்பாணி இது. கொங்கு நாட்டிலே இப்படி ஒரு கலைப்பாணியுடைய சிற்பத்தை நீங்கள் காண முடியாது. அந்த வகையிலே பீடம் 1 அடியுமாக 7 அடி உயரம் கொண்டதாக இந்த பைரவர் இடம்பெறுகிறார். ஒரே பாறையிலாலே பின்பக்கம் முழுக்கு பாறையாகவும் முன்பக்கம் எல்லாம் கிரேவிங் செய்வது போல புடைப்பு சிற்பமாக மிக அற்புதமாக வடிவப்படுகின்றார். அந்த கல்லிலேயே பிரபாவளியும் இடம்பெறுகிறது. அந்த கல்லினுடைய பைரவனுடைய அமைப்பை பார்ப்போமானால் மனித உடலை குறிக்கின்ற பொழுது எண்ஜான் உடம்பு என்பார்கள். 8 ஜான் அளவுதான் உடம்பு இருக்கும் என்ற அமைப்பிலே இந்த சிற்பங்களும் ஒரு காலத்தில் வடிவமைக்கப்பட்டன. ஆனால் சோழர் காலத்து கலைப்பாணியிலேயே, அதுவும் தஞ்சை மாவட்ட சோழர் கலைப்பாணியை எடுத்துக்கொள்வோமானால் எல்லா சிற்பங்களும் இடை மெலிந்து, கால்கள் உயர்ந்து, தலைகள் உயர்ந்து, கழுத்தணிகள் உணைந்து நிற்கின்ற காலையில் பார்க்கலாம். இதை சிற்ப வல்லுநர்கள் 9 ஜான் அமைப்பு என்று அந்த ஓவிய அமைப்பையும் சிற்ப அமைப்பு சொல்வார்கள். அந்த வகையிலே இந்த பைரவரானது 9 ஜான் உடலமைப்பு கொண்டவராக மிக அற்புதமாக வித்தியாசமான இந்த பகுதியில் இடம்பெறுகின்றார். அவருக்கு கீழே இருக்கின்ற இந்த நாய் வாகனமானது வாயிலை வெறிவி கொண்டு நிற்கின்ற நிலை, வாளை உயர்த்தி கம்பீரமாக கண்காணிக்கின்ற நிலை, ஓடி கூப்பிட்டால் அழைத்தால் ஓடி வருகின்ற நிலை ஆக இந்த 3 நிலைகளும் அது காட்டப்படுகின்றது. பெரும்பாலான கோயில்களில் பைரவருக்கு கீழே இருக்கின்ற இந்த வாகனமானது, நாய் வாகனமானது மேற்கு நோக்கி அலைந்திருக்கலாம். சில கோயில் மட்டுமே கிழக்கு நோக்கி அமைந்திருப்பதை பார்க்கலாம். அந்த வகையில் இந்த நாகநாத சாமி கோயில் இருக்கின்ற பைரவருக்கு கிழக்கு நோக்கிய வாகனமாக நாய் வாகனம் இடம்பெறுகிறது. அவருடைய உடலிலானது தோள்பட்டையிலிருந்து தொடை வரை வயிற்று பகுதியிலிருந்து தொடை பகுதியாக வந்து கால்களை இன்னும் மற்றொரு காலுக்கு பின்னி செல்கின்ற வகையிலே சிறு மணிகளை கொண்டதாக அமைகின்றது அந்த மாலை. சாதாரணமாக பைரவர் சிறிய தலைகளெல்லாம் அடுக்கி கொண்டு கபால மாலை அழிந்தார் என்றுதான் சொல்வார்கள். ஆனால் இங்கே மணிமாலை போன்று அமைந்திருக்கிற வித்தியாசமான அமைப்பு. ஒரு பக்கம் டமருகமாகிய ஆயுதத்தையும் அந்த ஒளி எழுப்புகின்ற கருவியையும், மற்றொரு பக்கம் நாகரையும் கையிலே அணிந்து கொண்டு தலையிலேயே அக்னி ஜுவாலையோடு சிரித்த முகத்தோடு சோழர் கலைப்பாணியிலேயே மிக அற்புதமாக காட்டப்படுகின்றார். அவருடைய உடல் அமைப்பு சோழர் கலைப்பாணியை காட்டுவதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக அமைகின்றது. பாதங்களிலே தண்டை அமைந்திருக்கின்றார். அந்த பாதத்தின் கீழேயே
மிகப்பெரிய மேடை ஒன்று அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த மேடையும் அவருடைய உயரம் கிட்டத்தட்ட 7 அடி உயரம் தான். இதில் என்ன வித்தியாசம் என்றால், பிரபாவலியும் ஒரே கல்லில் சேர்ந்து அமைக்கப்பட்டிருப்பதான் அற்புதம். அந்த பிரபாவலி முழுக்கும் அழகுபட மணிகளால் கோர்க்கப்பட்டது போல் அமைப்பணி கொண்டிருக்கிறது. கொங்கு நாட்டிலே இத்தகைய அமைப்பு கொண்ட பைரவரை வேறெங்கும் காண முடியாது. அத்தகைய சிறப்பு இந்த நாகநாதசாமி கோயிலுக்கு உண்டு. ஒவ்வொரு தேய்பிரை அஷ்டமி நாளிலும் மிக அற்புதமாக இந்த வழிபாட்டினை 16 வகையான உபசாரமாகிய அபிஷேகங்களையும் செய்கிறார்கள். ஊர் மக்களுடைய ஒத்துழைப்போடு ஒவ்வொரு தேய்பிரை அஷ்டமி நாளிலும் இந்த வழிபாடானது கடைபிடிக்கப்படுகின்றது. பில்லி சூனியம், ஏவல், நிலத்தகராறு, நிலங்கள் விற்காமை, அல்லது காட்டிலே வேறு ஏதேனும் பிரச்சனைகள், அல்லது காட்டிலே நாகங்களை அடிப்பது, அதை துன்புறுத்துவது, அல்லது அதனுடைய புற்றை சிதைப்பது போன்ற சிறு சிறு காரணங்களால் ஒருவருக்கு அமைதி கெட்டு அந்த விளைச்சலிலே விளையாத பூமியாக மாறிவிடும் என்ற நிலை இந்த ஊருக்கு ஏற்பட்ட போதெல்லாம் அந்த மக்கள் இந்த பைரவரைத்தான் வழிபட்டு இருக்கின்றார்கள். அந்த வகையில் நிலம் சம்பந்தமான பிரச்சனை போக்கின்ற பைரவராகவும், குறிப்பாக மனை, வீடு போன்றவற்றெல்லாம் விற்பதற்கு செய்யக்கூடிய ரியல் எஸ்டேட்காரர்கள் வழிபடக்கூடிய அற்புதமான கோயிலாகவும் இந்த பைரவர் மக்களால் பாராட்டப்படுகின்றார். எவ்வகையிலும் பார்ப்போமானால் அவர் விநாயகரோ, பிரித்த முகத்தோடு இருக்கின்ற ஒரு முகத்தோடு கொண்டிருக்கின்ற முருகரோ, மூலவராகிய நாகநாதரோ, நந்தியோ அல்லது பைரவரோ எதை எடுத்துக்கொண்டாலும் ஒவ்வொன்றும் தனித்தனித்துவம் கொண்டதாக சோழர் கலைப்பாணியை நமக்கு மீண்டும் மீண்டும் இந்த கொங்கு பகுதி நினைவூட்டதாக அமைகின்றது. அந்த வகையில் சிறப்பாகின்ற இந்த கோயிலுக்கு வாருங்கள். உங்களுடைய நாகத்தினால் ஏற்படக்கூடிய உங்கள் ஜாதகத்தினுடைய பிரச்சனைகள் எல்லாம் போக்கிக் கொள்வதற்கு வழிபாடு செய்யுங்கள். இந்த பைரவரையும் இந்த நாளிலே வழிபட்டு பேறு பெறுவீரா என்று வரவேற்கின்றோம். வணக்கம். எல்லாம் வல்ல நாகநாத சுவாமியின் பொன்னாதிருவடிகளை வணங்கி பக்த கோடி பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தை உரித்தாக்குகின்றோம். இன்றைய தினம் எல்லாம் வல்ல அருள் தரும் நாவுக்கரசி உடனமர் நாகநாத சுவாமி திருக்கோவிலின் திருவரலாறு பற்றியும் பூஜை நிகழ்வுகளை பற்றியும் அறிய உள்ளோம். இந்த திருக்கோயிலாகப்பட்டது புஞ்சை புளியம்பட்டி பகுதியிலே பெரிய குமாரபாளையம் என்னும் கிராமத்திலே அம்மன் தோட்டம் என்று சொல்லக்கூடிய பகுதியிலே இந்த திருக்கோயிலானது அமையப்பெற்றுள்ளது. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா 1000 ஆண்டுகளுக்கு மேலாக மிக பழமை வாய்ந்த சிவாலயம். சேர மன்னர்களாலும் சோழ மன்னர்களாலையும் திருப்பணி செய்யப்பட்ட சிவாலயம். மிக பெரிய சிறப்பு வாய்ந்த திருத்தலம். இந்த திருத்தல சிறப்பு என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, இந்த திருக்கோவிலிலே 2 இச்சாதாரி நாகங்கள் தங்களது தோஷங்களை போக்கிக் கொள்ள அனுதினமும் சிவ வழிபாடு செய்கிறது. அதன் பலனாக நாக தோஷங்களை நிவர்த்தி செய்து கொண்டு அவரோட தோஷத்தை போக்கிட்டு இந்த திருக்கோயில்ல முக்தி அடைஞ்சதா வரலாறு உண்டு. அதற்கு அடையாளமாகத்தான் நமது திருக்கோயில் இருக்கக்கூடிய அனைத்து திருமேனிகள்லையும் நாகங்கள் வழிபாடு ஆற்றுகிற மாதிரி சிற்பங்களை செதுக்கியுள்ளார்கள். இந்த திருக்கோயிலே 3 வழிபாடுகள் மிக முக்கியமாக நடக்குது. என்னென்ன வழிபாடுன்னு சொல்ல கேட்டோம்னா, தேய்பிரை அஷ்டமி வழிபாடு மற்றும் வளபிறை பிரதோஷம். தேய்பிரை பிரதோஷமானது மிக சிறப்பாக நடக்க உள்ளது. ராகு கேது தோஷம் உள்ளவர்களும், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களும், திருமண தடை உள்ளவர் பக்த கோடி பெருமக்களும் இந்த திருக்கோயிலுக்கு 9 வாரங்கள் 1 லிட்டர் பால் கொண்டு அந்த பாலை விநாயகர் பெருமானை, அதாவது நம்ம பிள்ளையார் பேரே நாக விநாயகர்னு சொல்லுவாங்க. அந்த நாக விநாயகரை 9 முறை அந்த பால் சொம்போட வலம் அந்த பாலை செம்பெருமானுக்கு, அதாவது விநாயகர் பெருமானுக்கு அபிஷேகம் செய்யறது மூலமா திருமண தடைகளும் குழந்தை பேரு தடைபெறுவர்களும் அந்த வழிபாடு முடிஞ்ச உடனேயே சிறப்பான பலன்களை பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ராகு தோஷம் இருக்கிறவங்க வெள்ளிக்கிழமை ராகு கால வேளையில இந்த திருக்கோயிலுக்கு அந்த பாலாபிஷேக வழிபாடு பண்ணணும். அதாவது வெள்ளிக்கிழமை ராகு காலம் 10:30 to 12
வரும். அந்த நேரத்துல வந்து 1 லிட்டர் பால் கொண்டு வந்து அந்த பாலை ஒரு சொம்புல இட்டுட்டு அந்த நாகவிநாயக பெருமானை 9 முறை வலம் வந்து அந்த அபிஷேகத்தை செய்து அந்த பாலை உட்கொள்ளும் பொழுது அவருக்கு உண்டான தோஷமானது நிவர்த்தி ஆகிறது. வேற எங்கேயும் போய் நாம 1000 5000 பணம் கொடுத்து வழிபாடு செய்யுங்கிறதே கிடையாது. இங்க இந்த திருக்கோயிலுக்கு வந்தாவே அவர்களுக்கு தோஷ நிவர்த்தி. நம்ம கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா நவகிரகங்களே கிடையாது. அதற்கு மாற்றாக எல்லா சுவாமிகளோட மூர்த்தங்களையும் ஒவ்வொரு நவகிரகமானது வாசம் செய்கிறார்கள். அவர்களை தரிசிப்பதன் மூலமாக நமக்கு தோஷங்கள் நிவர்த்தி பெறுகிறது. இந்த கோயிலுக்கு வந்தா நவகிரகம் ஏட்டு ஆகாதுன்னு சொல்லி ஐதீகம். அதே மாதிரி நமது உடல் பிணிகளை நீக்கிக் கொள்ள கால பைரவ பெருமானின் திருவருட்கருணையினாலே தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு சுற்றமான தேனையில மிளக வந்து ஊற வச்சு அதை சுவாமிக்கு அபிஷேகமா பண்ணி அந்த அபிஷேகம் பண்ண தேனை மக்களுக்கு வந்து பிரசாதமா வழங்குவாங்க. அந்த தேனை வாங்கி நாம உட்கொள்ளும் பொழுது நமது உடலை பற்றி இருக்கக்கூடிய நோய் பிணிகளாகட்டும் மனதை பற்றி இருக்கக்கூடிய பிணியாகட்டும் நீங்க பெற்று வாழ்விலே சகல வளங்களும் நலங்களும் பெற்று ஆரோக்கியமாக வாழ்வார்கள் என்பது ஆன்றோர்களோட வாக்கும் இல்லாம தெய்வத்தோட அருள் வாக்கு. அதன் வண்ணமாக இங்க வந்து மிளகு கலந்த தேனாபிஷேகம் வந்து ரொம்ப சிறப்பானதா நடைபெற்று கொண்டிருக்கக்கூடியது. பிரதோஷ கால வேளையில 4:30 to 6 மணிக்கு சுவாமிக்கு சோடச அபிஷேகம் சொல்லக்கூடிய 16 வகையான அபிஷேகங்கள் நடைபெறுகின்றது. எல்லாம் வல்ல அதிகார நந்தின்னு சொல்லக்கூடிய அந்த பெரிய நந்திக்கும் அதை தொடர்ந்து உள்ள மூலமூர்த்தியாக விளங்கக்கூடிய நாகநாத சுவாமிக்கும் 16 வகையான அபிஷேகங்கள் நடப்பதை பார்க்கறதே மிகப்பெரிய புண்ணியம். இந்த திருக்கோயில்ல நாள் வழிபாடுங்கிறது வந்து காலையில 6 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் காலசந்தி பூஜையோட தொடங்குது. அதை தொடர்ந்து சாயங்காலம் 5 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் திருக்கோயில் நட நீக்கி இருக்கும். அமாவாசை திருநாள்ல மட்டும் நமது திருக்கோயில் முழுதாகவே நீக்கிறோம். காலையில் 6 மணிக்கு நீக்கினாங்கன்னா 8 மணிக்கு தான் நடை எடுப்பாங்க. அது போக மிக சிறப்பு வாய்ந்த வழிபாடாக வருடத்திலே ஒரு முறை மாசி மாதம் வரக்கூடிய மகா சிவராத்திரி வழிபாடானது இங்க மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. நம்ம திருக்கோயில்ல நடராஜருக்கு மார்கழி மாதம் வரக்கூடிய திருவாதிரை அபிஷேகமானது ரொம்ப ரொம்ப சிறப்பா நடக்குங்கிறது எல்லாரும் அறிந்த விஷயம். அந்த வழிபாட்டுல அனைவரும் கலந்து கொண்டு இறையருள் திருவருட்கருணை பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். திருச்சிற்றம்பலம்.